ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாய் அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம கடுகு, சீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரியணும். அது பொரிஞ்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் பொரிஞ்சால் தான் நமக்கு கடுகடுன்னு இருக்காது. இப்போ சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணி ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கினது பிறகு தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நறுக்குன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனியன் வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் பண்ணது தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனது பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வாசனை போனது பிறகு தான் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும். ஏன்னா அது அப்போ தான் தொக்கு ஃபார்முக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு தக்காளி தொக்கு மாதிரி பண்ணால் அதில் சென்னை ஆட் பண்ண முடியும். இப்போ அது நல்லா தக்காளி வதங்கினது பிறகு மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் 65 மசாலா, சில்லி பவுடர், மஞ்சள்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நான் அந்த மசாலா இருக்குல்ல, அதில் கொஞ்சம் பிளேட்டில் இருந்துச்சு, அதில் வாட்டர் கலந்துட்டு நான் அதில் போட்டுக்கிறேன். இப்போ அதில் ஆட் பண்ண பிறகு நம்ம அதுக்கு நல்லா தண்ணி கொதித்து ஒரு தக்காளி தொக்கு ஃபார்முக்கு வரணும். இப்போ நம்ம என்னத்துக்கு டைம் கொடுக்குறோம் அப்படின்னா, தக்காளி தொக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாமே வேகணுன்றதுக்காக. இப்போ ஹை ஸ்பீடில் வச்சா மட்டும்தான் இப்படி நல்லா கொதிக்கும். நம்ம சென்னா ஆட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் சென்னா. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவுக்கு சென்னா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம அந்த தொக்கு, சென்னா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இப்போ அந்த உப்பு ஆட் பண்ணுறேன். நான் ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தூள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை மூடி போட்டு நல்லா மூடி வைங்க. அப்போ தான் அது கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. இப்போது கொஞ்ச நேரம் மூடி வச்ச பிறகு நம்ம தட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு பாருங்கள். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. பாய், தேங்க்ஸ்.